சிறுகதைக்கு ஆசை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் சிந்தாமணி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஃபைனான்ஷியல் இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன், அந்த முத்து மேலே நம்ம தேவையில்லாமல் பழியெல்லாம் போட வேண்டாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் அந்த வீட்டை அடையணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணீங்க பார்த்தீங்களா, கடைசியில் என்ன ஆயிருக்குன்னு. இதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபைனான்ஷியல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாதாரண டிரைவர் அந்த முத்து, ரோட்டில் பூ வித்துட்ருக்கிறா அந்த மீனா, அவங்க 48 லட்சத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டையும் மீட்டு எடுத்துட்டாங்க. இந்த வீட்டை அவங்களால மீட்டு எடுக்க முடியாதுன்னு நானும் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் கடைசியில் அவங்க முன்னாடி நான் தோற்று போய் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த வீடு என் கைக்கு வந்தே தீரணும், இது மேலும் எப்படி முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த மீனா கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்லவும், ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு டவுட் வந்துருச்சு போல இருக்குது. என்னத்துக்கு டவுட்டு? உங்கள் பொண்ணு ரேகாவும் என் தம்பி சத்யாவும் லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்கு.